மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நல்ல கால விளைக்கார் என்று உடமை துதிக்கின்றோம். ஆண்டவரே, நம்முடைய திரு சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, பாடல் வேளை, ஜெப வேளை, ஆராதனை வேளைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். வருகிற நம்முடைய மக்களை ஆண்டவரே நீர் கொண்டு வார். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கெல்லாம் தேவாராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் தாவரமாய் தங்கியிருக்கிறார். உமது மக்களோடு கூட ஆண்டவரே இடைவிடுகிறார். உமக்கே சதா காலம் ஆண்டவரே நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா, பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டிட்டா. பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா, பாதை
காலம் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிட முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். இந்த காலத்தின் பாடுகள், உபத்திரவங்கள், இன்னல்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் என்று சொன்னால், நாம் எப்போதும் ஆண்டவரை தரிசிக்கிற மக்களாக, ஆண்டவரை நாம் எப்போதும் வழிபடுகிற மக்களாக, ஆண்டவரையே நாம் சார்ந்து வாழ்கிற மக்களாக ஆண்டவர் இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய தெய்வம் இஸ்ரவேல் மக்களை தமது கிருபையினாலே காத்து ரட்சித்தார், வழி நடத்தினார், அவர்களுக்கு அவர் போதனை கொடுத்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் அவராகவே இருக்கிறார். அவர் கிருபை மாறாதது. தம் கிருபை பெறுதல்லோ என் ஜீவனிலும் அதே, தம் கிருபை பெறுதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை உம் கிருபை. நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் சங்கீதக்காரன் தாவீது சொல்கின்றான், என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்லி எழுதுகிறார். எபிரேயருக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள் முடிய வாசி கேட்போம். Hebrews chapter 3 verses 1 to 6. உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமென். 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 இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்குண்டான தியான தலைப்பாக மோசேயும் இயேசுவும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி, இருவரை குறித்து ஒப்பாய்வு நாம் செய்ய இருக்கின்றோம். This morning we shall look into the Lord's word about Moses and Jesus. It is a comparative study, Moses and Jesus. மோசே என்று சொல்லும்போது ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். What does Moses mean? It means taken from water. இயேசு என்று சொல்லும்போது ரட்சிக்கிறவர். When we say Jesus, it means that he is the one who saves. கிறிஸ்து என்று சொல்லும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். When we say Christ, he is the anointed one. கிறிஸ்து இயேசு என்று சொல்லும்போது அபிஷேகித்து நம்மை ரட்சிக்கிறவர். When we say Jesus Christ, he is the God who anoints us and saves us. நாம் இன்றைய காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அவரை கவனித்து பாருங்கள். Today the Lord's word tells us, look unto him. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதலாம் வசனம் Read together. எல்லாரும் சேர்ந்து Hebrews 3 verse வாசிக்கலாம். 1. இப்படி இருக்க My பரம friends, God அழைப்புக்கு has chosen you to be his holy people. So சகோதரரே, think about Jesus, நாம் அறிக்கை பண்ணுகிற the one who அப்போஸ்தலரும் are apostles பிரதான and ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நாம் அறிக்கை பண்ணுகிற, நாம் விசுவாசிக்கிற, இது கிட்டத்தட்ட ஒரு 10வது முறையா அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்தால் ஒன்று சைலன்ஸில் போடுங்க, இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறங்க.
I request you all of you, please switch off your phones or be sure that your phone is silent. நாம் அறிக்கை பண்ணுகிற ஆண்டவர் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது. அவர் பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது. Jesus is the one we confess and we call him as our apostle and he is our high priest. அப்போஸ்தலன் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவன். What does it mean when we say apostle? Apostle means he is the one who is sent. பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். Jesus Christ was sent from heaven to this earth. வேதம் சொல்கிறது நமக்கொரு பாலகன் பிறந்தார், The Bible says ஒரு குமாரன் unto us கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். 9ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் வசனம். When we read Isaiah chapter 9 verse 6, it says, unto us a child has been given. அவர் குமாரனாக கொடுக்கப்பட்டார். He was given to us as the Son of God. அவர் நமக்காக அருளப்பட்டார். He was given for to us. அவர் அனுப்பப்பட்டார். He was sent for us. எதற்காக அவர் நமக்கு அனுப்பப்பட்டார்? Why was he sent for us? நம்மை ரட்சிக்கும்படியாக, So that we may be saved. மீட்கும்படியாக, So that we may be redeemed. தத்தெடுக்கும்படியாக, So that he may adopt us as his children. நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, So that he can convert or he can transform us as his நம்முடைய children. அடிமைத்தனத்தை முறிக்கும்படியாக, So that we can break our slavery. பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக, So that he can deliver us from our sins. சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக, So that he can deliver us from our curses. பிசாசின் வல்லமைகளிலிருந்து நம்மை மீட்கும்படியாக So that he can deliver us from the curse of the இயேசு Satan. அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டார். Jesus Christ was sent as apostle to us. இன்னைக்கு உலகத்தில் அநேக அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். There are many apostles in this world today, ஆனால் அவர்கள் ஆண்டவரால் அனுப்பப்படவில்லை. but they were not sent by the Lord Jesus. அப்போஸ்தலர்கள் யார்? Who is this apostles? ஆண்டவருக்கென்று தங்களை முற்றும் அர்ப்பணித்தவர்கள். They are the people who have committed their life entirely for the Lord. சுயநலம் இல்லாதவர்கள், Selfless people. கர்த்தருக்காக தன் ஆயுசு காலத்தை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள். They have committed their entire life for the cause of the Lord Jesus. தங்களுக்கென்று உடைமைகளையோ பொருளாதாரத்தையோ தங்களுக்காக சேர்த்து வைக்காதவர்கள். These are people do not accumulate wealth or anything for இன்றைக்கு themselves. நாடோடிகளை பார்க்கிறோம், நரிக்குறவர்களை பார்க்கின்றோம், We see people who are nomads. யாசகர்களை பார்க்கிறோம். There are people who beg. இவர்களுக்கெல்லாம் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை. They don't have a permanent life. விசுவாசிகளை பரிசுத்த வேதம் சொல்கிறது, Even the Bible calls the believers பரதேசிகள். எத்தனை பேர் நம்ம பரதேசி நம்புறீங்க? that we are people who are journeying, we are pilgrimages. பரலோகத்தை நாம் நாடுகிறபடினாலே பரதேசிகளாக என்று நம்மை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. The Bible says we are pilgrims because we are making a journey towards the heaven. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். The Bible says, so look unto Jesus. இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். Look unto Jesus. தாழ்மை உள்ளவர், He is humble. பொறுமை உள்ளவர், He is patient. உண்மை உள்ளவர், He is truthful. உதவி செய்பவர், He helps us. சுகம் தருபவர். He heals us. நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? Amen. How many of us are like him? கீழ்ப்படுகிறவர், He obeys his father. வார்த்தையில் மாறாதவர், He does not change in his word. செயல்களில் மாறாதவர், In his actions he does not change. கருணாமூர்த்தி, He is very gracious. சர்வ சக்தி படைத்தவர், He is all powerful. எல்லா அதிகாரம் கொண்டவர். He is all powerful. ஒரு வார்த்தை சொன்னா போதும், If he says one word, ஒட்டுமொத்த உலகமே சரியாயிடும். everything will be set right in this world. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக உனக்காக எனக்காக அப்போஸ்தலராக இயேசு அனுப்பப்பட்டார். But he was sent from heaven as an apostle to you and to me. மோசே அவ்விதமாகவே ஒரு அனுப்பப்பட்டவராக அப்போஸ்தலனாக இஸ்ரவேல் மக்களுக்கு பணியாற்றினார். Moses was also sent to the people of Israel as an apostle. அவரை அழைக்கின்றார். 3ஆம் அதிகாரம் யாத்திராவின் புஸ்தகம். ஆண்டவர் அழைத்து முட்செடியிலே அவரை தரிசனமாகிறார். In Exodus chapter 3 we read this. God calls Moses in the burning bush. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். And Moses asked the Lord, Lord, who are you? ஆண்டவர்
தன்னை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று போய் சொல் என்று சொல்கின்றார். And the Lord says, I am. He tells Moses, go and tell Pharaoh that I am sent you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கார்? Amen. How many of you believe that he is the I am? அவர் மாறாதவர். He does not change. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். He will never change. அவருடைய பிரசன்னம் மாறாது. His presence will not change. அவருடைய வார்த்தைகள் மாறாது. His words will not change. அவருடைய வல்லமை மாறாது. His power will not change. அதிகாரம் மாறாது. His authority will not change. ஆளுகை மாறாது. His kingdom will not change. அவர் அற்புதங்களும் மாறாது. His miracles will not change. அவரே மாறாதவர். He will not change. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Hebrews 13 verse 8 says, he is the same yesterday, today and forever and evermore. மனிதர்கள் மாறுவார்கள். Men will change. உறவுகள் மாறும். Relationships will change. சூழ்நிலைகள் மாறும். Your situations will நம்முடைய change. பொருளாதாரம் மாறும். Your finances will change. நம்முடைய படிப்புகள் மாறும். Our education will change. பதவிகள் மாறும். Our positions will change. இயேசு மாற மாட்டார். But Jesus will not change. அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். Look unto Jesus. ஏன் அவரை கவனிக்க வேண்டும்? Why should we look unto him? நாம கூட மாறக்கூடாது. Because we also should not change. பச்சோந்திகளைப் போல நிறத்துக்கு நிறம். We should not change like the chameleon that changes its color. மரத்துக்கு மரம். From tree to tree. இடத்துக்கு இடம். From place to place. மாறக்கூடாது. We should not change. சர்ச்சில் வந்தா கிறிஸ்தவங்களா? If you are in the church, we behave like Christians. வெளியே போனா நான் கிறிஸ்தவளா? When we go outside, you behave otherwise. எல்லா இடங்களும் கிறிஸ்தவளாவே வாழணும். At all times, at all places, behave like a Christian. நம்முடைய வேலையிலும் ஆண்டவர் பிள்ளைகளா வாழணும். In your workplace, behave like a Christian. நம்முடைய பணியிலும் ஆண்டவர் பிள்ளைகளா வாழணும். In your work, you behave like a Christian. நம்முடைய பயணங்களிலும் ஆண்டவர் பிள்ளைகளாக வாழணும். In your journey, you behave like a Christian. மாறக்கூடாது. We should not change. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க அவரை கவனித்து பாருங்கள், அவர் That is மாறாதவர். why the word of the Lord says, look unto him, because he is an unchanging God. அவர் சொன்னதை செய்தார். He did what he said. செய்ததை சொன்னார். What he said, he நம்ம did. எத்தனை பேர் சொன்னது செய்றோம், செய்தது சொல்றோம்? How many of us, what we say, we do, and what we do, we say? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் அரசியல்வாதிகளைப் போல மாறிக்கொண்டிருக்கார்கள். Sometimes some Christians also behave like the politicians. சொல்லுவது ஒன்று, செய்வதோ மற்றொன்று. You say one thing and do one thing. கள்ளத்தனம் என் நெஞ்சில் மாறுவது எப்போது? சொல்லுவது ஒன்று, செய்வதோ மற்றொன்று. சொல்றது ஒன்றா, செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. You should say one thing and you should not do one thing. இயேசுவை போல மாறுவோம். Let's become like Jesus. Moses, இயேசுக்கு முன்னோடியாக, he was a forerunner of Jesus Christ. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அனுப்பப்பட்டார். Moses was the forerunner to Jesus Christ, who was sent to the people of Israel to bring them out of the slavery. பிரியமானவர்களே, 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம், இப்ரேயு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Hebrews 13:2. 13:2. 3:2மா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம். Hebrews 3:2. 2ஆம் அதிகாரம் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Just as Moses was faithful in serving all of God's people, Jesus was faithful to God who appointed him. ரெண்டு பேரை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. It talks about two people. மோசே யாரு? Who is Moses? உண்மை உள்ளவர். He is a man who is truthful, faithful. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வீடு முழுவதும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். It says Moses was faithful in serving all of God's people in God's house. தேவனுடைய வீடு முழுவதும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். In a God's house he was faithful. Moses was faithful. அவருடைய வீடு எது? Which is God's house? The world is, அந்த உலகம் அவருடைய வீடு. This world is God's house. அவர் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். Moses was faithful. ஆண்டவர் கூட உண்மை உள்ளவராக இருக்கிறார். Jesus is also faithful. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 Thessalonians 5:24. உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He who has called you is faithful and he will do unto you as he has called you. இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்ல வருகிறது? What does this word tell us? Be faithful.
Be faithful. நீங்கள் உண்மையுள்ளவராயிருங்கள். You be faithful உங்கள் வாழ்க்கையில், in your work, வார்த்தையில், in your words, in your work, அலுவலகத்தில், in your office, பணியில், in your work, நாம் போகிற இடங்களில், wherever you go, நட்பா இருக்கிற மக்கள் மத்தியிலே, with your friends. நாம் உண்மையா இருக்க கர்த்தர் அழைக்கிறார். God calls us to be faithful. எத்தனை பேர் நாம் உண்மையா இருக்கிறோம்? How many of us are faithful? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள். What belongs to the king, give to the king, and what belongs to the Lord, give to the Lord. கடவுளுக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோமா? Do we give time to the Lord? கடவுளுக்கு நம்ம மூளையை கொடுக்கிறோமா? Do we give our talents to God? கடவுளுக்கு நம்ம முழங்கால கொடுக்கிறோமா? Do we give our knees to the Lord? ஆண்டவருக்கு நாம் நம்முடைய தாளந்துகளை கொடுக்கிறோமா? Do we give our talents to the Lord? ஆண்டவருக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கின்றோமா? Do we give our money to the Lord? வேதம் சொல்கிறது 10% ஆண்டவருக்குரியது. The Bible says 1/10 of your income should be your Lord's. முதற் பலனான எல்லாம் கர்த்தருடையது. Whatever is the first fruit you give unto the Lord. தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடையது. The firstborn in your family belongs to the Lord. உங்க முதல் மகனை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்குறீங்களா? Will you give the firstborn to the Lord's ministry? உங்கள் முதல் மகளை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்குறீங்களா? Will you give the firstborn daughter to the Lord's ministry? உங்கள் கனிகளை ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களா? Will you give your first fruits to the Lord? உங்கள் வருமானத்தில் முதல் பணத்தை ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களா? Do you give the first part of your income to the Lord? மொத்தத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டு மிச்சத்தை ஆண்டவர் கொடுக்குறோம். We spend everything possible and then we give the least. நல்லதா? Is it right? இது உண்மையா? Is it correct? நாம உண்மையா வாழ முடியுமா? Is it faithfulness? அன்பானவர்களே, Dearly beloved, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். the Lord tells us, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். Moses was faithful in all his house. நீங்கள் அப்படியாகவே உண்மையாயிருங்கள். So you also be faithful unto the Lord as him. என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், Numbers chapter 12, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 7 and 8. என்னாகும் 12ஆம் அதிகாரம், Numbers 12, 7 and 8. யாரெல்லாம் வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல என்பதை நீங்க அந்த சத்தியத்தில் வாசிங்க. அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல. நான் அவனுக்கு மோசேவுக்கு மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். முகமுகமாகவும் பிரதிட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? இன்னைக்கு ஊழியக்காரர்கள் விரோதமாக அநேக விசுவாசிகள் பேசுறது கர்த்தருக்கு பயம் இல்லாததான் காரணம். Hallelujah. The Lord says about Moses, I the Lord speak to prophets in visions and dreams, but my servant Moses is the leader of my people. He sees me face to face, and everything I say to him is perfectly clear. You have no right to criticize my servant Moses. God tells that they have no right to criticize Moses. Today there are people who criticize the servants of God. ஊழியக்காரர்களை குறை சொல்ல விசுவாசிகளுக்கு உரிமை இல்லை. The believers do not have the right to criticize the servants of God. ஊழியக்காரர்கள் தவறு செய்யும்போது கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். If a servant of God does anything which is wrong, then the Lord will take care of it. விசுவாசிகள் தவறு செய்யும்போது கர்த்தர் கவனித்து கேட்பார். When the believers are doing something wrong, the Lord is watching. ஊழியக்காரராக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கலாம், எல்லாருக்கும் கர்த்தருக்கு முன்பாக நியாய விசாரணைக்கு முன்பாக கொடுக்கப்பட வேண்டும். Whether it is the believer or whether it is the pastor, the Lord is watching and we have to give an account to the Lord. என்னுடைய கடமை என்ன? What is my duty? நான் உண்மையா இருக்கணும். I need to be faithful. இங்கே முதல் பகுதியை வாசிக்கின்றோம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். யார் இங்க பிரச்சனை உண்டாக்குறான்? Who brought this problem? Chapter 12 verse 1 Numbers. அவனுக்கு சத்துரு. உங்களுக்கு பிரச்சனை யாருன்னா உங்க வீட்டார் தான் உங்களுக்கு சத்துரு. The problem was brought to Moses by his own people. ஆரோனும் மீரியாமும் அக்காவும் அண்ணனும் மோசேக்கு விரோதமாக சச்சரவு கிளப்புகிறார்கள். Miriam and Aaron, they were the brothers and sister of Moses. They started complaining. நம்ம வீட்டில் கூட நடக்கும்.
In our house also it will happen like this. வீட்டுல இருக்கிறதா பிரச்சனை கிளப்புவா. The people in our house only will start complaining. சண்டை வெளியில வராது. Your problem and fight may not come from outside. ஆனா அந்த பிரச்சனை சரி செய்யற இடம் தேவ பிரசன்னம். But who will get all these problems solved? It will be the presence of the Lord. சரி செய்யக்கூடியவர் ஆண்டவர் தான். Who can bring to correction all these problems? Only the Lord. கோர்ட் இல்ல. It's not the court. ஜட்ஜ் இல்ல. It's not the judge. தேவன் நம்முடைய விசாரிக்கிறவராய் இருக்கிறார். The Lord will take care of us. He will take our complaints. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். Miriam and Aaron, they complained against Moses. ஆனால் ஆண்டவர் மிரியம் ஆரோனை பார்த்து சொல்கின்றார், உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? So the Lord tells Aaron, why are you not afraid? நமக்கு கர்த்தருடைய பயம் இருக்குதா? Do we have the fear of the Lord? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார். The Lord is asking us. உதவி செய்ய வேண்டியவர்கள், the people who have to help Moses, உபத்திரவம் பண்றாங்க. They were troubling him. இன்னைக்கு சர்ச்சில் கூட அதான் நடக்குது. And many times in church also it happens. பாஸ்டரோட கூட இந்த ஊழியம் செய்யுங்க அப்படின்னா, when someone is told be with the pastor and help in the ministry, பாஸ்டருக்கு விரோதமா வீடா போய் சொல்லுவாங்க. They are the people who go and tell wrong things about the pastor to others. போன்ல பேசுவாங்க. They talk on the phone. சொல்லுவாங்க அந்த சர்ச்சில் பாஸ்டர் நல்லவர் இல்லை அப்படின்வாங்க. Sometimes people say that the pastor is not good. அவர் எல்லாத்தையும் சாப்பிட்றாருன்னு சொல்லுவாங்க. Sometimes they say the pastor takes everything. இது உன் வேலை இல்லை. That is not your job. ஆண்டவருடைய வேலையை நீங்க பாருங்க. You do the Lord's job. ஆண்டவர் உங்க வேலையை பார்ப்பார். The Lord will take care of your job. ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நாம் ஒரு நாளும் பேசக்கூடாது. We should not talk against the servant of God. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள். God's servant, they stand in the presence of the Lord. அவர்களை தேவன் தண்டிப்பார். The Lord will take care of them. He will punish them. அவர்களுக்கு விரோதமா நாம் எழும்பக்கூடாது. But we should not rise against them. இங்கே நடப்பது என்ன? What happens here? ஆண்டவர் மீரியாமை தண்டித்தார். அவள் குஷ்டரோகி போல மாறினாள். When Aaron and Miriam they complained against Moses, God punishes Miriam and her skin became leprosy. சுகமாவணும்னு சொன்னா மோசே காரித்து போனான். If at all she has to become all right, and if the leprosy has to be gone, Moses had to. உன் பிரச்சனை சரியாவணும் சொன்னா யார்கிட்ட பிரச்சனை பண்ணி அவர்கிட்ட சமரசமாக தான் பிரச்சனை சரியாகும். Miriam had to spit. Moses had to spit on her face. வேதம் சொல்கிறது 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே கூடாரத்துக்கு அப்புறத்திலே மீரியாம் வாழ்ந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவள் குஷ்டரோகியாக மாறினாள். She became leper and she stayed outside the camp for 7 days. ஆனால் ஆண்டவர் மோசேயை பற்றி சொல்கின்றார். But the Lord talks about Moses. அவங்க சொன்ன பிரச்சனை இவன் மேல இல்லை. The complaint that Aaron and Miriam brought was not a genuine complaint. ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார். God was with Moses. இங்கே பார்க்கிறோம், இதே பிரச்சனை தான் இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையில் வந்துச்சு. Even Lord Jesus faced similar situations. சொந்த சகோதரமார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. His own brothers did not accept him. வேதம் சொல்கிறது அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came in his own, but his own did not accept him. இவனுடைய பெற்றோர்கள் நம்மிடத்தில் வாசமாயிருக்கார்கள் அல்லவா? They said the father and mother of Jesus Christ, they live among us, isn't இவர் it? தச்சனுடைய குமாரன் அல்லவா? Isn't Jesus the son of a carpenter? இவனுக்கு அந்த அதிகாரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? How did he get all this authority? நம்மிலே ஒருவர் அல்லவா இவர்? Isn't he one among us? எந்த அளவுக்கு ஆண்டவர் குறையா நினைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசினாங்க. How much ever they can degrade the Lord Jesus, that much they talked and degraded the Lord Jesus. பிரியமானவர்களே, Dearly beloved, ஆண்டவர் ஒருபோதும் அவளை கடிந்து கொள்ளவில்லை. but the Lord Jesus did not talk back against them. ஒருபோதும் அவர்களை வெறுக்கவில்லை. He did not hate them. மாறாக ஆண்டவர் தம்மை அவிசுவாசித்த மக்களை கூட நேசித்து ஏற்றுக்கொண்டார். But instead, even those who did not believe him, he loved them and he accepted them. ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார்.
The Lord is faithful. மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். Moses was faithful. வீடு முழுவதும் உண்மையுள்ளவராக இருந்தால். In all the house of the Lord, Moses was faithful. மோசே தன் சமூகத்தாரால் அங்கீகரிக்கப்படவில்லை. But his community, his society did not accept Moses. இயேசுவும் தம்முடைய மக்களால் அங்கீகரிக்கப்படவில்லை. Even our Lord Jesus Christ was not accepted by his own people. வேதத்திலே வாசிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். Matthew 2:21-22. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அகிலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலியோ புறங்களில் விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நாசரேத் என்னும் ஊரிலே அவர்கள் ஏரோதின் காலத்திலே பெத்லெகேமை விட்டு நாசரேத்து ஊருக்கு குடிபெயர்ந்தார்கள். In the time of Herod, Joseph, Mary took the baby Jesus. They left Bethlehem and they went to Galilee because they were warned in a dream that they need to go to Galilee, and from there they went to live in a town of Nazareth. யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Exodus 4 verse 19. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். பிராணனை வாங்க பண்ண எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். இயேசு பிராணனை வாங்கினவன் இறந்துட்டான். ஏரோது மோசேயோட பிராணனை வாங்கணும்னு நினைச்சவன் யாரு? பார்வோன். அவனும் இறந்துட்டான். இங்கே எனக்கு பார்க்கிற சம்பவம் என்ன? இயேசு பிறந்தபோது நூற்றுக்கணக்கான மக்கள் பலியிடப்பட்டார்கள், துண்டிக்கப்பட்டார்கள். In Matthew 2 we see that Herod was trying to kill baby Jesus. There he had to flee from that place and go to the place called Nazareth. Even here in Exodus we see Moses was told by the Lord to go to another place, to Midian, and then return to Egypt. Everyone who wanted to kill Moses is dead. That's what the Lord says. So here we see that people wanted to kill Moses and they were dead. Here Jesus was, the Herod also wanted to kill Jesus, and during that time great many children were killed. Same way during Moses period also great many children died. மோசே பிறந்தபோது என்ன நடந்ததோ இயேசு பிறந்தபோதும் அதே சம்பவம் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். When Moses was born, many children were killed. Same way when Jesus was born, many children were killed. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Acts chapter 7. அவன் வெளியே போட்டு விடப்பட்டபோது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். பார்வோனுடைய குமாரத்தி மோசே எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். ஆமென், அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31, 32, 33. Acts 7:20. During this time Moses was born, and the Pharaoh's daughter found him, and she raised him as her own son. That's what we read about Moses in Acts chapter 7. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது, when Jesus Christ was born, சரீரப்பிரகாரமாக யோசேப்பும் மரியாளும் அவருக்கு இரத்த சம்பந்தமான உறவுகள் அல்ல, ஆண்டவரால் அவர்கள் ஆண்டவரை வளர்ப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தாராக இருந்தார்கள். When Jesus, the Son of God, was born, he was born in the family of Joseph and Maria. Even though he was not the biological son of Joseph and Mary, Joseph and Mary were his parents to take care of him. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். John 1:17. யோவான் 1ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எல்லாரும் கைகளை தூக்கி சொல்லுங்க. Amen. Law was given by Moses, but Jesus Christ brought us grace and truth. 5 ஆகமங்களை பஞ்சாகமத்தில் எழுதிய மோசே லா கீவர், சட்ட நிபுணர், சட்டத்தை தொகுத்து கொடுத்தவர். Moses gave the first 5 books of the Bible. He gave the laws to the people. 10 கட்டளைகள் இறைவனால் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. மோசே அவர்களுக்கு கொடுத்தார். Moses received the 10 commandments from the Lord and he gave to his people. புதிய ஏற்பாட்டிலே But in the New Testament, ஆண்டவர் 2 கட்டளைகளை கொடுக்கின்றார். Jesus Christ gives 2 commandments. எத்தனை பேர் தெரியும் 2 கட்டளை? How many of you know the 2 great commandments? முதல் கட்டளை இறைவனை நேசி. Love the Lord your God with all your heart, with all your strength, with all your mind. இரண்டாவது கட்டளை சக மனிதர்களை நேசி. Love your neighbors, the second commandment, as yourself. இந்த 2 கட்டளைக்குள்ள 10 கட்டளைகள் அடங்கி விடுகிறது. Those 2 commandments are found in the 10 commandments of the Exodus. நம்ம எத்தனை பேர் இந்த கட்டளையை கடைபிடிக்க முடியும்? How many of us can follow these 2 commandments? உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறோமா? Do we love the Lord in truth? சக மனிதர்களை நாம் நேசிக்க முடிகிறதா? Do we love our neighbors? ஹரிசான்டிக்கல் ரிலேஷன்ஷிப், மேல் நோக்கிய தரிசனம் தொடர்புகள் சரியாக இருந்தால் கீழ் நோக்கிய தொடர்புகள் சரியாக இருக்கும். If your relationship with the Lord is correct, then your relationship with your neighbors will be correct. ஆண்டவரோடு கூட உங்கள் உறவு சரியாக இருந்தால் உங்கள் மனைவியோட உறவு சரியாக இருக்கும். If your relationship with the Lord is correct, your relationship with your wife will also be correct. ஆண்டவரோடு உறவு சரியாக இருந்தால் உன் புருஷனோடு கூட உறவு சரியாக இருக்கும். If your relationship with the Lord is right, then your relationship with your husband will be right. ஆண்டவரோடு கூட உங்கள் உறவு சரியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளோடு கூட உறவுகள் சரியாக இருக்கும். If your relationship with the Lord is right, your relationship with your children will be right. குடும்பத்தில் நம்முடைய உறவுகள் சரியில்லை. In our families these days we see that relationships are not right. ஏட்டிக்கு ஏட்டியா மாறி தலைகளா மாறி இருக்கு. There is fights, there is arguments. ஏனென்றால் தெய்வ பயமில்லாமை. That's because we do not fear the Lord. கர்த்தரை தேடுகிற உணர்வில்லாமை. That's because we don't have the heart to seek the Lord. ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க முடியாதவைகள். That's because people are not able to give their lives to the Lord. அன்பானவர்களே, dearly beloved, ஆண்டவர் சொல்லுகின்றார், the Lord says, follow அவருடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள். Follow his ways. 19ஆம் அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம். மோசே, நீங்கள் ஒட்டுமொத்தமான யாத்திராகம புஸ்தகத்தையும் உபாகம புஸ்தகத்தையும் வாசிக்கும் போது மோசே தன்னுடைய மக்களுக்கு கட்டளைகளை, பிரமாணங்களை, உடன்படிக்கைகளை வாரி வழங்குகிறார். We read in Exodus and also in Deuteronomy that Moses gave laws after laws to his people. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளாக கொடுக்கப்படுகிறது. In the New Testament, Jesus also gives many commandments in chapter 5, 6 and 7. Matthew 5, 6, 7. இந்த கட்டளைகளின் 10 கட்டளை நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து உருவானார். Jesus Christ was the fulfillment of the 10 commandments. கட்டளைகளை மக்களால் கடைபிடிக்க முடியவில்லை என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். The 10 commandments were difficult for people to follow. So that is why Jesus Christ came into this world. அந்த கட்டளைகளை நிறைவேறுதலாகவே அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார். He came so that he can fulfill the law. அன்பானவர்களே, dearly beloved, அந்த கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us commandments. எத்தனை பேர் அந்த திரு கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டு அதைகளை பின்பற்ற முயற்சிக்கின்றோம்? How many of us want to follow those commandments in our life? என்னாகும் 11ஆம் அதிகாரம், Numbers 11, 16, லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 2 Luke 10 verse 1 பகுதிகளும் என்ன சொல்கிறது? இயேசு 70 பேரை தன்னுடைய ஊழியத்துக்கென்று செலக்ட் பண்ணுகிறார். In Luke we see that Jesus selected 70 people for his ministry. மோசே தன்னுடைய ஊழியத்துக்கென்று சபார்டினேட் அவர்களையும் 70 பேரை செலக்ட் பண்ணுகிறார். In Numbers 11 chapter 16 we see that Moses also chooses 70 people to take care of the Israelites. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஆண்டவருடைய திருக்கட்டளைகளை எடுத்து நடத்துவதற்கு ஆண்டவர் தம்முடைய மக்களை செலக்ட் பண்ணது போல மோசே
முன்னோடியாக நிழலாட்டமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். We see in New Testament, Jesus selects 70 people to do his ministry. The same way in Numbers, Moses chooses 70 people. So we see that Moses is a forerunner of Jesus Christ, where he also chose 70 people to rule the people of Israel. புதிய ஏற்பாட்டிலே In New Testament, யோவான் நற்செய்தி நூல், John Gospel, எபிரேயர் புஸ்தகம், Hebrews, 2 புஸ்தகங்களும் in both the books, பிரதானமான திரு வெளிப்பாடுகளாக கொடுக்கப்பட்டது. there is some revelation given there. யூத கிறிஸ்தவர்கள் The Jewish Christians, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, when they accepted the Lord Jesus, கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றின பிறகு, when they started following the Lord, கொஞ்ச நாட்கள் ஆனவுடனே after some days, மறுபடியுமாக again, தங்கள் விசுவாசத்தை விட்டு they left their faith. மறுபடியும் அவங்களுடைய யூத கலாச்சாரத்துக்கும் பின்னணி விசுவாசத்துக்கும் சென்று விட்டார்கள். They started going back to their Jewish faith. They started backsliding. அவர்களை மறுபடியுமாக திரும்ப கட்டுவதற்காகத்தான் இந்த 2 புஸ்தகங்களும் ஆண்டவருடைய திருவெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது. To bring these people back into the faith of the Lord Jesus Christ, these 2 books, John and Hebrews, has been given. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து அதிகமாக விளக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் யோவான் நற்செய்தி நூல். If you read the book of John, it talks about the divinity of the Lord Jesus. சொல்லுகின்றார், வானத்திலிருந்து 6ஆம் அதிகாரம், வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் நானே. Lord Jesus says in John chapter 6, I am the bread that has come down from heaven. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், மோசே கன்மலையிலிருந்து தண்ணீரை மக்களுக்கு வாரி கொடுத்தார். We see in Exodus that Moses brought forth water from the rock. கன்மலையை தொட்ட மாத்திரே தண்ணீர் தடாகம் ஓடி வந்தது. When he touched the rock, there was water gushing out. அடிமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நல்லிகள் புறப்பட்டு போகும் என்று சொன்னார். கையை தட்டி கர்த்தருக்கு Amen. ஸ்தோத்திரம். The Lord Jesus says, whoever believes me, from his bellies the river or the fountain of life will flow. வனாந்தரத்திலே அவர்களுக்கு வானத்து மன்னாவால் போஷித்தார். In the wilderness, the Lord provided the manna from the heaven to his people. ஆண்டவர் சொல்லுகின்றார், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே என்று சொல்லுகின்றார். Jesus says, I am the bread of heaven. அந்த மன்னா, இந்த மன்னா ரெண்டும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மன்னா. The manna in the desert and the manna that is the Lord Jesus has been given to us by the Lord God. அங்கே தண்ணீரை பார்க்கின்றோம். We see water in the desert. ஆண்டவர் உள்ளத்திலே ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்கின்றார். We see water in Exodus coming out of rock in the wilderness, but then in the Gospel of John we see waters will come out of இஸ்ரவேல் மக்கள் நடக்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் நதியிலே நடக்கும்போது மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டினார், வழிகாட்டினார். When the people of Israel were walking in wilderness, the Lord was a pillar of cloud and the Lord was a pillar of fire to them. யோவான் எழுதுகிறார், John says, இயேசுவை I am the light of the world, நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று எழுதுகின்றார். Jesus says, I am the light of the world. இஸ்ரவேல் மக்கள், எபிரேய குல மக்கள் ஒளியை கண்டார்கள். The people of Israelites, they saw the light. சுடர் ஒளியை கண்டார்கள். They saw the cloud, the pillar of light. அக்னி ஸ்தம்பத்தை கண்டார்கள். The pillar of fire. இங்கே யோவான் சொல்லுகின்றார், நீங்கள் கண்ட அக்னி ஸ்தம்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகின்றார். John in his gospel, he says, the pillar of light that you saw is no one but the Lord Jesus himself. நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். I am the light of the world. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியிலே நடப்பான் என்று சொன்னார். Whoever follows me will not walk in darkness but will walk in light. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். That you are the light of the world. வெளிச்சத்துல நடந்தா நம்ம வெளிச்சமா இருப்போம். If you walk in the light, you will be the light of the world. இருளில் நடந்தா நாம் இருளா இருப்போம். If you walk in the darkness, you will be dark. அநேகர் ஏன் கிறிஸ்துவிடத்திலே வருவதில்லை? Why many people do not come to the Lord Jesus? அநேகர் ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை? Why they don't accept the Lord Jesus? அவர்கள் வாழ்வு நடவடிக்கைகள் அத்தனையும் இருளாய் இருக்கிறதுனாலே ஒளியிடத்தில் வர அவர் பயப்படுகிறார்கள். That is because they are living in darkness, they are living in sin, so they are very scared and afraid to come to this light.
வேதம் சொல்லுகிறது, But the Lord's word says, பரலோகத்திலே நித்திய ஒளியாயிருப்பார், He is the eternal light in heaven. நித்திய வெளிச்சமாயிருப்பார். He will be the eternal light. அந்த வெளிச்சத்திலே எனக்கு கர்த்தர் அழைக்கிறார். And God calls us to walk in that light. பிரியமானவர்களே, Dearly beloved, எபிரேயர் புத்தகத்தை எழுதிய ஆக்கியோன் பவுலடிகளார் the author of the book of Hebrews says, பின்மாறி சென்று கொண்டிருக்கிற யூத கிறிஸ்தவ மக்களை உற்சாகப்படுத்தி எழுதுகின்றார். he encourages the people of Hebrews, whoever has gone away from the Lord. மோசே ஒரு சாதாரண பணிவிடையாளன். Moses was just a servant. மோசே தன் வீட்டில் உண்மையாயிருந்தார். He was faithful to God in his house. மோசே தன் மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். Moses lived a witnessing life. மோசே தன் மக்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். Moses gave the laws to his people. மோசே ஆண்டவரால் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகளை மக்களுக்கு கொடுத்தார். Whatever the Lord said, Moses said the same thing to the people. இவரோ But Jesus, வீட்டை உண்டு பண்ணினவர். He is the one who makes and builds the house. வீட்டை பார்க்கிலும் பெரியவராயிருக்கிறார். He is greater than the house. மோசேயை பார்க்கிலும் He பெரியவராயிருக்கிறார். is greater than Moses. மோசே ஒரு பணிவிடைக்கார ஊழியத்தை செய்தார். Moses did a servanthood ministry. இவர் குமாரனாக, பிதாவின் தற்சொரூபமாக, பிதாவின் குமாரனாக இந்த உலகத்துக்கு அனைத்து பேரிலும் அதிகாரத்துவமாக காரியங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். Now Jesus Christ is the Son of God and He has the authority of the Father and He does whatever the Father says. ஆகையால் விசுவாசிகளே, Again, so believers, நீங்கள் you உங்கள் விசுவாச பற்றுறுதியை இழந்து விடாதிருங்கள். do not forsake your belief. இயேசுவை கவனித்து பாருங்கள். Look unto Jesus. இவர் ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவரோ? Is He greater than Abraham our father? யாக்கோப்பை பார்க்கிலும் பெரியவரோ? Is He greater than Jacob? எஸ். Yes, He is. ஆபிரகாம் என்னாலை காண ஆசையாயிருந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். The Lord Jesus says, Abraham was desiring to see my days. எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் கெர்சிம் மலையிலே ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவர்கள் எங்கள் எபிரேய குல தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். அவரை பார்க்கிலும் இந்த இயேசு பெரியவரோ? Abraham, Jacob and Isaac, they all worship the Lord in the mountain. Are you greater than the God of our fathers? இந்த கேள்வியை சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து கேட்கின்றாள். And it is the question asked by the Samaritan woman. ஆண்டவருடைய பதில் என்ன? What is the answer to this question? பிதாவை யெகோவாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. And the Lord says there is a time that has come where people will worship God in spirit and truth everywhere. வீடுகள் தோறும், in all the houses, வயல்வெளிகள் தோறும், in the fields, எங்கெல்லாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம் அங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவதை நாம் பார்க்கிறோம். wherever you worship the Lord, you will feel the presence of the Lord. ஆண்டவர் மோசேயை பார்க்கிலும் பெரியவராயிருக்கிறார். The Lord Jesus is greater than Moses. மோசேயை பார்க்கிலும் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். He is much better and greater than இவர் Moses. வீட்டை உண்டி பண்ணினவராயிருக்கின்றார். He is the one who builds the house. வீட்டை கட்டுகிறவராயிருக்கின்றார். He is the one who makes the house. வீட்டை காப்பாளனாக இருக்கின்றார். He is the one who protects the house. அந்த வீட்டின் ஆசீர்வதிக்கும் இறைவனாக அவர் இருக்கின்றார். And He is the Lord who blesses the house. வேதம் சொல்கிறது 5ஆம் இப்போ நாம் வாசித்த பகுதிக்கு திரும்புவோம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். Moses was faithful in all his house. அந்த வாசிக்க முடியுமா? கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான, அவருடைய வீட்டுக்கு மேல்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும், அண்டர்லைன் பண்ணுங்க, நம்பிக்கையினாலே உண்டாக்கும் தைரியத்தையும், மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். கிறிஸ்தவ விசுவாசிகள் யூத பழக்க வழக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டார்கள். The people of God in Israel
who were Jews but became Christians, they lost their hope, they lost their faith, and they went back to their Judaism. So கிறிஸ்துவின் மேன்மையை மறுதலித்தார்கள். they denied the Godship. மறுபடியும் திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், நாம் கர்த்தருடைய நம்பிக்கையிலே உறுதியாயிருப்போம். So the Apostle Paul says we should keep on being brave and don't lose hope. Be courageous and don't lose hope in Jesus. அப்படி உண்மையாயிருப்போமானால் If we will be faithful, நாமே ஆண்டவருடைய இல்லமாய் வீடாயிருப்போம். if we will be faithful in hoping and trusting the Lord, எத்தனை பேர் then சொல்ல we will முடியும்? be the house of God. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவருடைய வீடாயிருக்கிறேன்? How many of us can say that I am the temple கர்த்தருடைய of the வார்த்தை Lord? சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். The word of the Lord says you are the temple of the Lord. எருசலேம் வாசிகள், இஸ்ரவேல் மக்கள் ஆலயத்துக்கு அவர்கள் மரியாதை கொடுத்தார்கள். The people of Israel, they respected the temple. மூதாதையர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள். They respected their forefathers. இயேசுவை குறையாக எண்ணினார்கள். They thought very less about Jesus. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், But Paul says, பெரிய கோபுரங்களை பார்க்கிலும் more than the temples, நீங்கள் ஆண்டவருடைய வீடாயிருக்கிறீர்கள். you are the temple of the Lord. உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் குடிகொள்ளுகிறார். The Lord lives in your heart. ஆண்டவர் குடிகொள்ளும் இல்லமாக உங்கள் இல்லம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் The விரும்புகிறார். Lord wants to live in our houses, in our family. நாம் ஆண்டவருடைய ஆலயமாயிருப்போம் பிரியமானவர்களே. We will be the temple of the Lord. ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலே, சரீரமாகிய ஆலயத்திலே வாழ்கிறார் என்ற நினைவோடு இருப்போம் பிரியமானவர்களே. Let us understand that the Lord lives in our life, in our body. இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். And this is what the Lord says. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் Be ye இருங்கள். holy, even as I am holy. உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் ஆண்டவருக்கு முன்பாக மாசற்றதாக இருக்க கடவதாக. Your body, your soul and spirit, may it be blameless in the sight of the Lord. இன்னொரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், அவர் பிரதான ஆசாரியராயிருக்கின்றார். Paul also says that Jesus Christ is the high priest. நாம் அறிக்கை பண்ணுகிற ஆண்டவராகிய கிறிஸ்து அப்போஸ்தலர், அனுப்பப்பட்டவர். The Lord Jesus Christ, whom we confess as our Lord, the apostle who has been sent from the Lord. மோசேவும் நிழலோட்டமாக ஒரு அப்போஸ்தலனாக இறைவனால் அனுப்பப்பட்டார். Moses was also an apostle sent by the Lord. மக்களை விடுதலை செய்தார். He delivered the Israelites. ஆண்டவர் அப்போஸ்தலனாக மட்டுமல்ல, பிரதான ஆசாரியராக அவர் எழுதுகின்றார். Amen. About Jesus, he is not only an apostle, but he is our high priest. பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? What is the job of the high priest? தேவனுடைய பரிசுத்த சன்னதிக்கு முன்பாக செல்ல வேண்டும். He goes into the presence of the Lord. பலி கொடுக்க வேண்டும். He will give a sacrifice. அந்த பலிகளை மக்ரூடியமாக கொடுத்துவிட்ட இரத்தத்தை கொண்டு வந்து பிரகாரத்திலே அவர் தெளிக்க வேண்டும். And he will take the blood of the sacrifice and bring it in the altar. மக்களுடைய பாவத்துக்காக, பாவ நிவர்த்திக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். He will pray so that the people's sins may be washed away. இது ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வுகள் எருசலேமிலே ஆலயத்திலே நடந்து கொண்டு வந்தது. This happened every year in the temple of Jerusalem. ஒவ்வொரு ஆசாரியனும் இதைத்தான் செய்வான். Every priest will do this. ஒருவேளை அந்த ஆசாரியன் தவறு செய்வானானால், if the priest did anything wrong against the Lord, if he was a sinner, அந்த திருக்கோயிலிருந்து அவன் திரும்பி வர முடியாது. he cannot come out from the temple or the altar. அவனுடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படாது. His prayers will not be accepted. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், The Lord Jesus Christ, பாவமறியாத அவர், he is God who is blameless without sin. உனக்காக எனக்காக பலியானார். He was our sacrifice. He died on the cross for வருடங்களாக us. பலி கொடுத்த வந்த பலிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கிருபாதர பலியாக தன்னைத்தானே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். Jesus Christ wanted to put an end to the sacrifice that was happening every year. So he himself became a sacrifice once for all. ஆசாரியன் பலிகளை மட்டுமே செலுத்தி வந்தான். The high priest, the priest will give only sacrifice. இரத்தத்தை தெளித்து வந்தான். He sprinkled the blood on the altar. சொந்த வாழ்வையே உனக்காக கொலை உண்டு ஒப்பு கொடுத்தார். But Jesus Christ gave his own life for us. சொந்த இரத்தத்தையே அவர் தெளித்தார். He gave his own blood.
உனக்காக எனக்காக ஒட்டுமொத்த உலகத்துக்காக உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவானவர் பலியிடப்பட்டார். The Savior of the world, the Lord Jesus, shed his blood for you and me and for the entire world. இந்த இரத்தம் நம்மை ரட்சிக்கும். This blood cleanses us and saves us from our sins. இந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கும். This blood protects us. இந்த இரத்தம் நமக்காய் பரிந்து பேசும். This blood will intercede to the Father. மோசே தீர்க்கதரிசியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். Moses talks about his people, talks for his people to the Lord. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், The Lord tells Moses, மோசே இந்த மக்களை விட்டுவிடு, just leave these people alone. நான் இவளை கொல்ல போகிறேன், I'm going to destroy these people. I'm going to kill them. என்னை பின்பற்ற மாட்டார்கள். They don't worship me. They don't follow me. இவர்கள் உன்னை கல்லெறிகிறார்கள், உனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். They're talking against you. They're throwing stones at you. நான் செய்தவைகள் எல்லாம் மறந்து விட்டார்கள். They forgot all the good things I've done to them. இன்னைக்கு மக்கள் அப்படிதான் இருக்காங்க. Even today, aren't people like that? ஆண்டவர் செய்தெல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா? They forget all that the Lord does. நன்றி இல்லாத வாழ்ந்திருக்காங்க இல்லையா? Living a life without gratitude. கொரோனால எத்தனையோ பேர் செத்தான். Many people who died in corona. குடும்பங்கள் அப்பாவை இழந்தார்கள். Many children lost their fathers. அம்மாவை இழந்தார்கள். Their mothers. மனைவிகளை இழந்தார்கள். Wives. அப்பாமார்களை இழந்தார்கள். Fathers. பிள்ளைகளை இழந்தார்கள். Children. கர்த்தர் நம்ம அப்படி வைக்கல. God has protected us. நாம நன்றியா இருக்கிறோமா? Are we grateful to him? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுத்த உயிருக்கும் பேச்சுக்கும் மூச்சுக்கும் நன்றியாக வாழ்கிறார்கள்? How many people live gratefully to the Lord with gratitude for the life, the breath that he has given to us? பொருளாசை. Some people desire riches. பண ஆசை. Some people desire money. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தா 1 hour வேலை செய்தா 400 rupees. Sometimes they say if you work 1 hour extra on Sundays, they'll give you extra money. திங்கட்கிழமை வேலை செய்தா 200 ரூபாய் சம்பளம். Monday if you work it's only 200, but on a Sunday if you work double fold 400. இப்போ எதை விரும்புறாங்க மக்கள்? So what are people going after? ஆண்டவர்கிட்ட போறதை விட they don't want to go to the temple or the church. பண ஆசை எல்லா இச்சைக்கும் காரணமா இருக்கிறது. Money is the root cause of all evil. The desire of money is the root cause of all evil. பிலேயாம் பண ஆசையிலே விழுந்தான். We read that one of the prophets, he fell for the lust of money. பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். In Old Testament, சவுல் பொருளாசையிலே விழுந்தான். Saul was also fell because he had his eyes on riches. யூதாஸ் காரியோத் பண ஆசையிலே விழுந்தான். Judas Iscariot, he also fell because of the love of money. 5ஆம் அதிகாரம் 30 அனனியா சப்பரியா. We read about a husband and wife, Ananias and Sapphira, in Acts chapter 5. பண ஆசையிலே விழுந்தார்கள். They had the desire, lust for money. பொய் சொல்லி தேவனுடைய ஊழியக்காரர்களை ஏமாற்றினார்கள். They lied to God's servant and then they ended up dying. நம்ம ஆசையெல்லாம் இயேசுவே நம்முடைய ஆசையா மாறட்டும். Let us put our desire on the Lord Jesus Christ. அவருடைய வார்த்தைகளையே நம்முடைய ஆசையா மாறட்டும். Let us desire the word of God. உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். I will love to be in the presence of the Lord. அவருடைய ஆலயம் நம்முடைய ஆசையா மாறட்டும். Let it be our desire to stay in the presence of the Lord. Dearly beloved, ஆண்டவர் நம்மில் வாழ விரும்புகிறார். The Lord wants to live in us. நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். The Lord wants to be with us. நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord blesses us. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தின 2 காரியங்கள் என்ன? ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் இன்றைக்கும் வலது பாரத்திலே பிதாவின் சமூகத்திலே நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எல்லாரும் எழுந்திருக்கலாம். The Lord Jesus is seated at the right hand of the Father and he is interceding for us. எல்லாரும் எழுந்திருக்கலாம். Shall we all stand? மோசே சொல்றாரு, ஆண்டவரே இந்த மக்களை இந்த வனாந்தரத்தில் கொன்று போட்டா உம்ம பேருக்கு பிரச்சனை வந்துடும் ஆண்டவரே. Moses tells the Lord, if you will kill these people in this wilderness, isn't it a shame to your name? எகிப்திலிருந்து இவங்களை கொண்டு வந்தீங்க. You brought them out from Egypt. இந்த ஆண்டவர் கானானுக்கு அவங்களை கூட்டிட்டு போக முடியல. This Lord could not take them to Canaan. அதனால தான் இவளால வனாந்தரத்தை அடிச்சார். That is why he just put them to death. பேரை கொச்சையா பேசுவானுங்களா ஆண்டவரே? They will talk ill about you, Lord. தயவு செய்து இவங்களை கொல்ல வேண்டாம் ஆண்டவரே. So Moses intercedes to the Lord and says, please do not kill, Lord. இந்த மாதிரி பைபிள்ல ஆண்டவரோட பேசணும் யாரும் இல்ல. There is no one who spoke to Jesus, to the Lord, like Moses. மோசே சொல்கிறார்,
என்னுடைய பெயராயிலும் உடைய ஜீவ புஸ்தகத்திலே கிறுக்கி போடும் ஆண்டவரே, இந்த மக்களை அழிக்காதிரும் என்று சொல்லி He says, Lord, even if you want to remove my name from the book, you please remove, but please don't kill these people. எஸ்தர் ராணி சொல்கின்றார், Esther, the queen Esther says, நான் செத்தாலும் சாகிறேன், Lord, even if I die, I die. இந்த ராஜாவுக்கு முன்பா போய் நிற்பேன், But I will go and stand in front of the எனக்காக king. நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். Please pray for me. உயிரையும் துச்சமாய் ஆண்டுடைய சமூகத்திலே நேசித்தாள். She did not think that her life is greater, but she just went to the presence of the Lord. மக்களுக்காக ஆண்டுடத்திலே போராடின, ஜெபம் செய்த, விண்ணப்பம் செய்த மோசேயை நாம் பார்க்கின்றோம். We see that Moses talked to the Lord and prayed for his people. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் சொல்கிறது, ஆண்டவருடைய priestly prayer, பிரதான ஆசாரியருடைய ஜெபமாக 17ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கின்றது. When we read John chapter 17, there is a priestly prayer of Jesus there. நாம் ஒன்றாயிருக்கிறது போல ஆண்டவரே பிதாவே, இவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு நான் வேண்டுகிறேன். Even as you and I, Father, we are one, even so me and my people should be one. சில பேர் விசுவாசிகள் சொல்ல முடியும், நாம் ஒன்றாயிருக்கிறது போல. நான் வீட்டில் என் மனைவி, என் பிள்ளைங்க, என் கணவன் பிள்ளைகள்லாம் ஒன்றாக இருக்கிறது போல, ஒற்றுமையாக இருக்கிறது போல, ஒட்டாக இருக்க போல, என் சபை விசுவாசிகளெல்லாம் விசுவாசிகள்லாம் ஒன்றா இருக்கணும் ஆண்டவரே. How many of us can say, even as we live as a family, father, mother, children, that the believers in the church may also be one for the Lord Jesus, ஒருவர் பரிந்து பேசலாம் மாறணும் ஆண்டவரே, that we may one and one will bear each other's burden, மாறணும் ஆண்டவரே, that each other will help. இத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட தரிசனம் உண்டு, எண்ணம் உண்டு பிரியமானவர்களே. How many of us have that vision, that burden? மோசேயும் இயேசுவையும் நாம் பார்க்கின்றோம். We see Moses and Jesus. மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கின்றார். Moses prayed, fasted for 40 days in Mount Sinai. அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. His face was radiant. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் மலையிலே ஜெபிக்க சென்றபோது, The Lord Jesus, when he went to the Mount of Transfiguration, அவருடைய முகம் மாறியது. his countenance changed. ஆண்டவருடைய வெளிச்சம் அவளுக்கு காணப்பட்டது. The light of the Lord was upon him. ஆண்டவர் வாழ்க்கையை பிரகாசமாக்குறவர். The Lord wants to make your life radiant. நம்முடைய குடும்பத்தை பிரகாசமாக்குறவர். He wants to bless our life. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Rise and shine, the light has come. எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? Do you want to rise and shine for the Lord? ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். Let's look unto the Lord. Look unto கவனித்து Jesus. பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. Look unto Jesus. யாரை? Whom should you look? இயேசுவை கவனிப்போம். Look unto Jesus. இயேசுவை நோக்கி பார்ப்போம். Look unto Jesus. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தார்கள், வெட்கப்பட்டு போனதில்லை. Those who looked unto the Lord Jesus, their faces were radiant and not covered with shame. ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானால் வெட்கப்பட்டு போக மாட்டோம். If you look unto Jesus, you will not be ashamed. மோசேயை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். Amen. Greater is the Lord Jesus than Moses. மோசே ஆண்டவருடைய வீட்டிலே ஒரு பணிவிடையாளனாய் இருந்தான். Moses was a servant in the house of the Lord. இயேசுவோ வீட்டை உண்டு பண்ணினவராய் இருந்தார். But Jesus has built the house. He is the owner of the house. ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் ஒரு அப்போஸ்தலனாகவும் பிரதான ஆசாரியராகவும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus Christ is the apostle that was sent from the Father God to us. பிதாவின் வலது And he பாகத்திலே is the high பரிந்து பேசுகிறவர் priest. இருவர் உண்டு. ஒருவர் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராய் பரிந்து பேசுகிறார். Jesus Christ is interceding for us, and also the Holy Spirit is praying for us. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். Shall we close our eyes and pray? ஆண்டவர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மக்களுக்காக நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைக்கிறாரே சே, அவரிடம் பேசே,
நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இந்த பிரதானமான ஆசாருடைய ஊழியத்தை ஆண்டவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். மக்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ஊழியம். ஒரு விசை கூட ஆண்டவரே, நான் மக்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிறவளாய் மாற்றும் ஆண்டவரே, ஜெபிக்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, முகசாயில் என்னில் வீசட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தந்தையே, நாங்கள் உம்மை தொழுகிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை தொழுகிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மையே நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பொருளாசை வேண்டாம், பண ஆசை வேண்டாம், உலகம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பாவத்தின் வாரத்தே நான் தவித்தீடும் பாவே என்னை கிருபை பிரவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. கிருபை பிரவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. தந்தை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ, மனம் கசந்து வந்தே ஏற்றிடும் இயேசுநாதா. ஏற்றிடும் இயேசுநாதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யையும் நாம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஓரோடு கூட ஆண்டுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரும் அடைக்கலம் கேடகமானவர். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரும் அடைக்கலம் கேடகமானவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடே சென்று வாருங்கள். May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.